வெல்கம் டு பிரமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். இது ஒரு எஜுகேஷனல் சேனல். இது ஒரு சிறப்பு பதிவு. ஐடிசி பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வில் லுக் அட் ஐடிசி. ஸோ நம்ம ஐடிசி வந்து ஸ்க்ரீனரில் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டாக் வந்து 208 rupees கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ROE is 24.8, 32.6 ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, dividend yield 4.88%, 52-week low 139, 52-week 239. Okay, 239. Profit and loss பார்க்கலாம். Profit and loss பார்த்தீங்கன்னா 16,549 இருந்து 49,000 வரைக்கும் போயிருக்கு அரௌண்ட் 11-year பீரியட்ல. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 3,000 crores-லேருந்து 15,000 5 times போயிருக்கு. So basically it is the turnover is tripled, the profit has gone up 5 times. Okay, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Turnover is moved from 16 to 48, 3 times ஆயிருக்கு 11 yearsல. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,000 to 15,000 crores போயிருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஸோ இட்ஸ் கான் அப் 3 times போயிருக்கு, இது 5 times போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜெனரல் பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 377 crores இருந்தது, இப்போ 1,229 crores. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் 64,000 crores இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியும் நம்மளுக்கு. ஓகே, அடுத்து இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா FII, DII அண்ட் பப்ளிக். ஓகே, 13% FII, 42% DII டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன், 43% வந்து இவங்க வச்சுருக்காங்க. யார்? பப்ளிக் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ டிமர்ஜ் ஆனால் என்ன ஆகும்? ஓகே, ஐடிசி வாங்க எங்கிட்ட ஷேர் இருக்குது, விற்கலாமா வச்சுக்கலாமா, இல்லை வாங்கலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இப்போ அதை பார்க்கறதுக்கு நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னாக்கா ஐடிசியில் என்னென்ன செக்மெண்ட் இருக்கு. ஓகே, ஐடிசியில் என்னென்ன செக்மெண்ட் இருக்கு, என்னென்ன ரெவென்யூ. ஓகே, ITC 2020. ஓகே, இட்ஸ் a good site, statista.com இதை பார்த்தேன் நான். ஸோ அது பார்த்தீங்கன்னா 212 crores வந்து சிகரெட்ஸில் வந்து 212 crores வந்திருக்கு. 212 பில்லியன் ருபீஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து தட் மீன்ஸ் மேபி 2,000 crores ஆர் வாட், அது எக்ஸாக்டாக எனக்கு இப்போ இது இதில். ஸோ 212 வந்திருக்கு, பில்லியன்ஸ் வந்திருக்கு. 128 பில்லியன் வந்து FMCGயில் வந்திருக்கு, 102 பில்லியன் ஆக்ரியில் வந்திருக்கு, 61 பில்லியன் வந்து பேப்பர் அண்ட் பேக்கேஜிங், அண்ட் 18.37 பில்லியன் வந்து இதில் வந்திருக்கு. ஓகே, ஹோட்டல்ஸில். ஸோ அப்படி என்ன அர்த்தம்னாக்கா இந்த கம்பெனியை வந்து அஞ்சா பிரிக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, சிகரெட்ஸ் தனி, FMCG தனி, அக்ரி பிஸ்னஸ் தனி, பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் தனி, ஹோட்டல்ஸ் தனி, இப்படி தான் பிரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பிரிக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னாக்கா இப்போ இருக்கிற நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தோம் தெரியுங்களா, இந்த 1,229 crores இருக்குல்ல, அது வந்து பிரியும். ஓகே, ஸோ இப்போ சிகரெட்ஸ்ன்னு பார்த்தா அது ஆரம்பிச்சு வந்து நீங்கள் அப்போ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் பார்த்தா அமார்டைஸ் பண்ணி அது ஜீரோவில் இருக்கும். ஓகே, ஸோ சிகரெட்டுக்கு வந்து கேபிட்டல் பார்த்தா கம்மியாக இருக்கும்னு என்னை பொறுத்து தோணுது. அது எப்போ தெரியும்னாக்கா இப்போ அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் போனஸ் எவ்ரி திங், அது அந்த 1,299 crores வந்து தட் இஸ் 1,229 crores வந்து எப்படி பிரிய போகுது அக்ராஸ் 1, 2, 3, 4, 5. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ FMCG இப்போ சிகரெட்டில் மார்ஜின் இஸ் வெரி ஹை, இட் ஹேஸ் டு பி ஹை. ஓகே, FMCGயில் மார்ஜின் பார்த்தா 7 to 8%, 6 to 8, மேபி FMCGயில் ஆக்சுவலாக 12 to 15% இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அக்ரி வந்து மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பேப்பர் வந்து அகெயின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கொஞ்சம் நல்ல டீசன்ட் மார்ஜின் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் தான் ஹையஸ்ட் இருக்கும், சிகரெட்ஸ் தான் ஹையஸ்ட் இருக்கும். ஹோட்டல்ஸில் வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோட்டல் பண்ணாங்க இது பிரிச்சு அப்புறம் என்ன ஆகினாக்கா 5 கம்பெனியாக மாறும். சொல்றது பார்த்தாக்கா 5 கம்பெனி ஆக போகுது, ஒரு கம்பெனி 5 கம்பெனி ஆக போகுது. அப்போ உங்களுக்கு அந்த கம்பெனியோட வேல்யூ பார்த்து அந்த கம்பெனியோட என்டர்பிரைஸ் வேல்யூ, சிகரெட்ஸோட வேல்யூ, FMCGயோட பிஸ்னஸ் வேல்யூவேஷன் போட்டு அந்த ஷேர்ஸ் உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி பிரித்து கொடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணனாக்கா அப்புறம் தான் விளையாட்டே ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து எதுல எவ்வளோ ஈக்விட்டி கேபிட்டல் நமக்கு தெரியும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் வி நோ தட் அப்புறம் வந்து we can always say which will go
எது நல்லா போகும்னு நமக்கு தெரியும். அப்புறம் நம்ம ஐடிஸ்ல ஹோட்டல் இருந்ததுன்னா அது மார்ஜின் கம்மியாக இருந்தால் ஹோட்டலில் வித்துட்டு சிகரெட் வாங்கலாம், பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் வித்துட்டு சிகரெட்ஸ் வாங்கலாம், இல்லை எல்லாத்தையும் வித்துட்டு சிகரெட்ஸ் வாங்கலாம். ஓகே, ஸோ அதனால வந்து இப்போ ஐடிசி வாங்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம், ஒரு போர்ஷன் வாங்கலாம், கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். பட் அதை டீமர்ஜ் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு கிடைக்கும், கேபிட்டல் எவ்வளோன்னு கிடைக்கும். அந்த கேபிட்டல் நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சதுனாக்கா தென் நம்ம அதுக்கேற்ற மாதிரி we can reallocate the portfolio either by selling other shares and buying cigarettes business and or holding the other companies and pumping more money into cigarettes. Okay, so I will so this is I think so அதனால வந்து பட் அந்த டீமர்ஜ் ஆன அப்புறம் திருப்பி நம்ம will again post the video. So இது very interesting. இது வந்து it's a kind of என்ன சொல்றதுனாக்கா இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட், ஐடிசி அட் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது பிரிஞ்ச அப்புறம் பெரிய அளவில் வேல்யூ கிரியேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு, பெரிய அளவு வேல்யூ கிரியேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து ஐடிசி நம்ம வந்து எவ்வளோ நாள் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தோம். நவ் ஐடிசி இஸ் பை லிஸ்ட், buy list, but not at we are not at buying now, but we'll buy at some point in time depending on அந்த அது எவ்வளோ கேபிட்டல் அலோகேஷன், அந்த ஈக்விட்டி கேபிட்டல் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம். எதில் மார்ஜின், இப்போ இது மார்ஜின் நல்லா இருந்தாக்கா we'll retain this, wherever there is margin we can retain depending on the equity capital. ஸோ அந்த ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் வந்து சிகரெட்ல கம்மியாக இருந்தால் டெஃபினெட்லி வில் பை சிகரெட்ஸ். ஸோ இப்போ வச்சிருக்கவங்க வந்து இது வந்து ஐ மீன் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் இட் ஐ திங்க் யூ கேன் ஹோல்ட், இஃப் யூ ஆர் பை ஆல்சோ ஐ திங்க் இட் கேன் பி பாட் ஹெல்ட் பட் நாட் செல். If you're holding for this, then you can hold it, then you will get to know the across the business, you will get to all the communications, you will get the clear picture. If you don't hold the share at this point in time, you will not get any communication. Some internal communication possible இருக்கு, but that is not a reason. But இந்த மாதிரி இன்ஃப்ளெக்ஷன் ஆகிற டைமில் it's only a tactical player. We are not buying, but we will definitely look at once the demerger happens, we will definitely look at buying the cigarette business, provided the equity capital is attractive and the net profit margin is attractive, and I think it is going to be very high in that business for them. So ITC is going to be interesting, and thank you. Have a nice day. The video உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Have a great day.